அபினேஷ், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் ஆளுநர் தனக்கு திருப்தி இல்லை என்கிற ஒரு பதிலை விஜய்க்கு கொடுத்திருக்கிறார். அதே சமயம் மற்ற கட்சிகள் பதவியை ஏற்க உடனடியாக அழைக்க வேண்டும், காலதாமதப்படுத்துவது சரியல்ல என்கிற கருத்தினை முன்வைக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? ஆளுநர் எனக்கு திருப்தி இல்லைன்னு விஜயிடம் சொன்னாருங்கிறது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதாவது மக்கள் மாளிகையிலிருந்து ஏதாவது குறிப்பாக வந்திருக்குதா, இல்ல தாவேக்கால கூட போனவங்க அல்லது யாராவது தாவேக்கா சார்பாக சொல்லி இருக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அது தகவல் என்ற அடிப்படையில தான் இதை பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க. இதுல குறிப்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து எதுவும் வரல, ஆளுநர் தரப்புல இருந்து எதுவும் வரல, தாவேக்கா தரப்புல இருந்து எதுவும் வரலங்கிற என்னுடைய புரிதல் சரிதானே? தகவலாக கசிந்ததை வச்சுதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஓகே, அது உண்மையிலேயே நடந்ததாக இருந்தாலும் கூட இது தனி. அவருடைய அவருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கறதுல என்ன நடக்குதுங்கிறது வேற. பட் இங்க எல்லா கட்சிகளுமே ஃப்ளோர்ல ஸ்ட்ரென்த் காட்டட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க அரசியல் மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு பேசும்போது மெஜாரிட்டி காட்டுவதற்கான தன்னுடைய பொறுப்பு தன்னால் முடியும்னு சொல்லும் போது அது இவரால முடியுமாங்கிறத என்ஷூர் பண்ண வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்குன்னு சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. அது போக இது எல்லாமே கன்வென்ஷன் தொடர்பானது, மரபு ரீதியான விஷயங்கள் தொடர்பானதாக இருக்கு. கிளியர் கட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா எழுத்துக்கள்ல இல்லாத ஒரு விஷயம், அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவாக இல்லாத விஷயம். இது மரபுகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் சேர்ந்துதான் இதை பற்றி பேச வேண்டியது இருக்கு. நீங்க தெளிவான பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு நிலை வரும்போதே இயல்பாக தன்னுடைய தான் மனநிறைவு அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதாவது சப்ஜெக்டிவ் ஏரியாவுக்குள்ள போகுது. அவருடைய சொந்த முடிவு டிஸ்கிரிஷனுக்குள்ள, சப்ஜெக்டிவ் டிஸ்கிரிஷனுக்குள்ள அந்த விஷயம் போயிடுது. அதன்படி அவர் 118 பேரு இப்ப கூட 2 ஆஃபர் லெட்டரை, சப்போர்ட் லெட்டரை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாரு. 118க்கான ஆஃபர் சப்போர்ட் லெட்டரை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை இருந்ததுன்னா கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, இன்னும் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க அதை வாங்கி கொடுங்க அல்லது அங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா அது குதிரை பேரத்துக்கு வழிவகுத்ததாக போயிடும்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையின் அடிப்படையில ஆளுநர் செய்கிறாரா அப்படின்னு தெரியல. பட் அவர் சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு சொன்னார்னா அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இன்றைய தேதியில கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உறுதி செய்ய முடியாத குற்றச்சாட்டுகளை இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சதி கோட்பாடுகளுக்குள்ள போக வேண்டியது இல்லை. அவரு திருப்தி அடைவதற்கு ஒரு கிளியர் கட்டான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இல்லாத போது இந்த கிரவுண்ட் சப்ஜெக்டிவ் டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்துவிடுகிறது. அதனால நான் ஆளுநருடைய முடிவுல பெரிய பிரச்சனைகளை பார்க்கல. இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி கிளைமண்ட் டு ப்ரூவ் இஸ் மெஜாரிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஆளுநர் மாளிகையில 118 பேரையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னார்னா தப்பு. பேரேடிங் ஆல் பீப்புள் ஹியர் அப்படிங்கிறது தப்பு. ஆனா சட்டப்பேரவையில தான் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பட் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவே உள்ள போனா குதிரை பேரத்திற்கு, கட்சி தாவலுக்கு, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கற மாதிரி ஆகுது. அந்த லூப்போல அடைப்பதற்கு புதிய இந்தியால முயற்சிகள் நடக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி எப்போது அமையும் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தற்போதைக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு